அலிஃப் லைலா கதை கேளி. அலிஃப் லைலா அலிஃப் லைலா கதை கேளி. ஆயிரத்தோரு இரவுகள் அரண்மனை ராணி சொன்ன கதை, அனைவரும் விரும்பும் நல்ல கதை, ஆயிரத்தோரு இரவு கதை. கதை கேளி. சபாஷ் நண்பா, சபாஷ் நண்பா, உன் பல்பட்ட விஷத்தை எடுத்துவிடு. அவர்கள் உயிரை காப்பாற்றிவிடு, காப்பாற்றிவிடு. செல். भाईजान, भाईजान. தம்பி ஷகீர், கொலைபாதகர்களை மன்னித்து விடு. தம்பி, தம்பி வெட்கப்படுகிறேன். இனி இருக்கின்ற நாட்களில் தம்பி உனக்கு அடிமை நாங்கள். தம்பி கைவிடாதே. அடிமை இல்லை அண்ணா, இந்த தம்பிக்கு உயிரினும் மேலானவர்கள். எந்த செல்வத்துக்காக இப்படியெல்லாம் மாறினீர்களோ அந்த என் செல்வத்தில் பாதி உங்களுக்கு தருகிறேன். என் வியாபாரத்திலே உங்களை கூட்டாளி ஆக்குகிறேன் பாய்ஜான். சேர்ந்தே செயல்படுவோம் அண்ணா. பிரிய நண்பா, நட்புக்கு இலக்கணமே, என்னுடைய அண்ணன்களை காப்பாற்றி நீ இறந்தாயா? விஷப்பாம்பே, உன் மனதில் இத்தனை கருணையா? அல்லாஹ், 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 கண்ணில்லாத கபோதிக்கு ஏதாவது கொடுங்க பாபா. அல்லாவின் பேரால ஏதாவது கொடுங்க பாபா. மௌலாவின் பேரால ஏதாவது கொடுங்க பாபா. அல்லாஹ், 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 அல்லாஹ் உங்க ஈகை கொடுத்துக்கு நல்லது செய்வார் பாபா. அல்லாஹ், 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 அல்லாஹ். என்ன வேண்டும்? வசதியாக வாழ்ந்த வீட்டு பிள்ளை நான். பொதுவாக அந்த ஃபக்கீருக்கும் எனக்கும் ஒரு வித்தியாசம். அவர் கேட்கிறார், எனக்கு வெட்கமாய் இருக்கிறது. ஏந்திய கைகளுக்கு இந்தா என்று கொடுப்பவரே அல்லாவின் பேரருள். ஏழைகளுக்கு உதவும் வள்ளலை காலம் என்னை கையேந்த வைத்து விட்டது.
வீட்டு வாடகை தர என் கையில் காசில்லை. வீதியிலே நான் என்று நிற்கிறேன். வெட்ட வெளியிலே பெண்டு பிள்ளைகளுடன் நான் தவிக்கிறேன். இந்த நகரத்திலே ஏழைகளின் நண்பர் நீங்கள்தான். எனக்கு உதவுங்கள். அல்லாஹ் உங்களை காப்பாற்றுவார் ஐயா. துன்பப்படும் நண்பனே, பெண்டு பிள்ளைகளுடன் வாழ அரண்மனை தேவையில்லை. குடும்பத்தோடு வாழ ஒரு குடிசை போதும். நான் தரும் பணத்தில் நீ குடிசை போட்டுக்கொண்டு நிம்மதியாக வாழலாம். இந்த நிம்மதியற்ற எனக்கு நிம்மதியும் நிற்க நிழலும் கொடுத்த நல்லவரே, அல்லாஹ் உங்களை துன்பங்களிலிருந்து காப்பாராக. உங்கள் செல்வம் வளரட்டும் வளரட்டும். இதை கேள். சொல்லு. தம்பி என்ன எல்லோருக்கும் அள்ளி அள்ளி வழங்குகிறான். ஈட்டிய பொருள் அவனுடையது. நமக்கும் அதில் பங்கு இருக்கிறதே முட்டாள். எனக்கு வருத்தம் என்னவென்றால் குதா அவனுக்கு அள்ளி அள்ளி தருகிறார், நமக்கு கிள்ளி கூட தரவில்லையே. அவரை நாம் தொழுவதில்லையே. குதாவின் இடத்திற்கு நாம் செல்வதில்லை. தினம் 5 முறை அவர் நம்மை கூப்பிடுகிறார். அவரை பார்க்க கூப்பிடுகிறார். நாம் நமாஸ் பண்ணுவதே இல்லை, நோன்பு இருப்பதில்லை, அதை நினைப்பதில்லை. அல்லாஹ் எங்கிருந்து தருவார்? ஊரை கெடுக்க நினைத்தால் எப்போதும் சைத்தான் தான் இருக்கும். நம்மை கண்டு அந்த சைத்தான் கூட வருவதில்லை. போதும் சுய விமர்சனங்கள் போதும். 1 மாதம் ஆயிற்று, மதுக்கோப்பை மறந்து விட்டது. பாய்ஜான், அந்தி பொழுது வந்தால் உதட்டிலே வறட்சி, மனதிலே எனக்கு ஒரு கிளர்ச்சி. குடி, மது குடி, குடி, மது குடி. மனிதன் பிறப்பதே அந்த மதுவை குடிப்பதற்கே. இந்த கண்கள், அங்கே பெண்கள், ஆடு ஆடு, நெளிந்து நெளிந்து இடை வளைந்து அவள் ஆடுவாள், நம்மை தேடுவாள். போடு, அங்கே சூது ஆடு. இன்பத்தை தேடு. நம்முடைய ஆசைப்படி இன்று நடக்க நம்மிடம் சிறிதாவது பொருள் வேண்டும். ஒரு வேலை செய்வோம், அந்த ஷமீர் உயிரை பறிப்போம். எத்தனை முறை இப்படி செய்வது? எப்படி கொன்றாலும் பிழைக்கிறான். அவன் தர்மம் செய்கிறான், நல்லவன், நாணயமானவன். அவன் ஊரை கெடுத்தானா, உன்னை கெடுத்தானா, அள்ளி கொடுக்கிறான். ஏழை மக்களின் வாழ்த்துகளே அவனை வாழ வைக்கிறது. ஆம், நாமோ விஷப்பாம்பு ஏவி விட்டோம். விஷப்பாம்பு அவனுக்கு நண்பனாகிவிட்டது. மரணம் யாரை கண்டு பயப்படுகிறதோ அந்த மனிதனை யார் கொல்லுவது? சும்மா இருங்க. மனிதனுக்கு எதிரிகள், தோழன், உறவுக்காரன் மரணத்தை விட அதிக ஆபத்தானவர்கள். இந்த முறை அவன் தப்பாத வகையில் திட்டமிடுகிறேன். அவனை நாம் பாசத்தோடு இச்சகம் பேசி வெளியே அழைத்து செல்வோம். வெளியே வந்ததும் தீர்த்து விடுவோம். அறிவுக்கு ஒரு அமீர். அடுத்து கெடுக்கும் அபார மூளை எனக்கு மண்டையிலே கொஞ்சம் குறைவு. இந்த யோசனை, இந்த முறை கெட்டிக்கார தம்பியின் கதை பட்டென்று முடிய போகிறது. கபீர், அவன் வருகிறான். அப்படியே செய்வது போல் நடிப்போம். அருள் காட்டும் அல்லாஹ், எங்கள் கூட பிறந்தவனை தம்பியை கொலை செய்வதற்கு கூட நாங்கள் முயற்சித்தோம். தப்புதான். தப்புக்காக குதா செய்கிறோம். இப்போது எங்கள் ஒரே வேண்டுகோளை முடித்து வைக்க வேண்டும் குதா. அண்மையில் இருக்கும் ஒரு ஊரில் திடீரென்று புயலொன்று வீசியது. புயலில் தப்பித்தவர்களுக்கு உணவளித்து மடிந்தவர்களை நல்லடக்கம் செய்ய வேண்டும். மனிதாபிமானம் வாழ வேண்டும். ஆமென். அன்புள்ள அண்ணன்களே, இப்போது புயலில் சிக்கி தவிப்பவர்களுக்கு உதவி செய்ய விரும்புகிறீர்களா? இது மனிதனுக்கு மனிதன் செய்ய வேண்டிய கடமை. இந்த நற்பணிகளுக்கு தேவையானவைகளை எடுத்துச் செல்லுங்கள். இந்த நற்பணிகளை செய்ய தம்பி நீ வருவது மிகவும் பொருத்தமானது. நற்பணிகள் எனக்கும் பிடித்தது. அவசியம் வருகிறேன். பசாருக்கு சென்று நாளை பயணத்துக்கு வேண்டிய சாமான்களை வாங்கலாம். புறப்படுங்கள் அண்ணா. போகலாம் போகலாம். தம்பி நீயும் வா.
பாருங்கோ பாருங்கோ, வசதியுள்ள கணவான்களே, அழகிய வாங்குங்கோ. நல்லா பாருங்கோ, இந்த மாதிரி அழகிய கிட்ட வந்து பாருங்கோ, கவனமா பாருங்கோ. பாதி முகத்தை பாக்குறீங்க, மீதி முகத்தை பாக்கணுங்க. நட்சத்திரங்க அழகா இருக்கும், ஆனா அதுங்களுக்கு பேச தெரியாது. இவ பேசுவா. வானத்து நிலா பொம்பளையா வந்தா இப்படித்தான் இருக்கும். கற்பனைக்கு ஒரு சொப்பனம், சொப்பனத்திலே ஒரு சுந்தரி. கண்ணை பாருங்கோ, கவலையை மறப்பீங்கோ. பொண்ணை பாருங்கோ, பொண்ணா கொடுப்பீங்கோ. இருந்தாலும் விலை அதிகம் இல்ல. அழகு சிலைக்கு விலை மதிப்பு ஏது? இவளுக்கு விலை வெறும் 50 அஷ்ரஃபியா. வெறும் 50 அஷ்ரஃபியா. யாருக்கு பிடிச்சிருக்கு கேளுங்க. 60, 70 அஷ்ரஃபியா. 75 அஷ்ரஃபியா. 75 அஷ்ரஃபியா. இவ்வளவுதான் இவளுக்கு மதிப்பா? 75 அஷ்ரஃபியா. 80 அஷ்ரஃபியா. 85 அஷ்ரஃபியான். 85 அஷ்ரஃபியா. அழகுக்கு விலையை கொஞ்சம் கொஞ்சமா ஏத்துறாங்க. 85. இந்த அழகுக்கு மதிப்பு இவ்வளவுதானா? நிக்கிறீங்க பாக்குறீங்க, நிறைய விலையை கேட்க மாட்டேங்கிறீங்களே. அழக பார்த்து கேளுங்க. சொல்லுங்க ஐயாமார்களே, ஒரு நல்ல விலையை சொல்லுங்க. ஐயா நல்லவரே, பார்த்தாலே உங்களுடைய பண்பு தெரிகிறது. பரிவு காட்ட மாட்டீரா? என்னை விலை கொடுத்து வாங்கி இந்த கெட்டவரிடமிருந்து விடுவியுங்கள். 90 அஷ்ரஃபியா. 90 அஷ்ரஃபியா. மேல கேளுங்க ஐயா. 90 அஷ்ரஃபியா. கணவான்களே, விலை கேளுங்க, வாங்குங்க. வண்ணமயில் தங்க கிளிய வாங்குங்க. 95 அஷ்ரஃபியா. 95 அஷ்ரஃபியா. 95 அஷ்ரஃபியா. 95 அஷ்ரஃபியா. சிங்கார சிட்டு, சிரிச்சா மின்னல் வெட்டு. பாருங்க. 115 அஷ்ரஃபியா. 115. 115 அஷ்ரஃபியா. பெரியவங்களே கேட்டீங்களா? 115 அஷ்ரஃபியா. ஐயா வாங்கிட்டாரு. ஆமா வா. 115 அஷ்ரஃபியா. ஷகீர், ஏன் இப்படி செய்து விட்டாய்? 115 அஷ்ரஃபியா. இதே விலையை வேறு சந்தையில் கொடுத்தால் 2 அடிமைகளை வாங்கலாமே. ஆம், வீதியில் விலை பேசி விற்கும் பெண்ணை இத்தனை விலை கொடுத்து நீயே வாங்கலாமா? உலகத்தில் எந்த பெண்ணும் விற்பனை பொருள் அல்ல. பெண்ணை கேவலப்படுத்துவது ஆண்கள். அல்லாஹ் நமக்கு என்ன கட்டளையிட்டார்? பெற்ற தாயோ சகோதரியோ அல்லது எந்த பெண்ணோ இருக்கட்டும், இழிவுபடுத்தாதே என்றார். யார் பெண்களை இங்கு இழிவாக நடத்துகின்றானோ அவன் அழிந்து விடுவான். எங்கு பெண்களுக்கு துயரமோ அந்த வீடு உயரவே உயராது. பாவம், இந்த பேதை பெண் மானத்தோடு வாழ எனக்கு உதவி செய்யுங்கள் என்று கேட்டாள். அல்லாஹ் நமக்கு அந்த அளவுக்கு பொருள் தந்திருந்தால் நாம் அடுத்தவருக்கு உதவி செய்யத்தான் வேண்டும். பெண்களை மதிக்க வேண்டாம், குறைத்து பேசாதீர்கள். அவர்களுக்கு உணர்ச்சி உண்டு. மண்ணிலே மக்களுக்கு நாம் உதவி செய்தால் விண்ணிலே அல்லாஹ் நமக்கு அருள் புரிவார். இல்லாதவர்க்கு இறங்கும் வள்ளலே, என் எஜமானே, மனமுவந்து அடைக்கலம் கொடுங்கள். உத்தரவு கொடுங்கள். எஜமானுக்கு என்ன பணி செய்ய? ஏ பேதை பெண்ணே, பெண்ணாசையில் உன்னை நான் விலைக்கு வாங்கவில்லை. அல்லாஹ்வின் அன்பு கட்டளை, துன்பப்படும் ஏழை பெண்களுக்கு உதவி செய் என்று அதன்படி செய்தேன். இப்போது நீ அடிமை அல்ல. எங்கு நீ வசிக்கிறாயோ அங்கு போகலாம். பிறந்த ஊர் வெகு தூரத்திலே. உறவினர் என்பவர் எனக்கு இல்லை ஐயா. ஏனோ பிறந்தேன், எப்படியோ வாழ்கிறேன். உங்களைப் போன்ற நல்லதோர் துணையின்றி வாழ முடியாது. ஆனால் எப்படி நீ என்னுடன் சேர்ந்திருக்க முடியும்? அடிமை பெண்ணாக? இல்லை, நான் மனிதரை அடிமையாக்கும் ஆதிக்கத்தை அடியோடு வெறுப்பவன். அப்படி என்றால் உங்கள் மனைவியாக்கிக் கொள்ளுங்கள். என் எஜமானே, இந்த உலகத்தில் எனக்கு யாரும் இல்லை. பேதை எனக்கு வாழ்வு கொடுங்கள். அன்பரே, பரிதாபத்துக்குரியவள் நான். பெற்றவர்களும் இல்லை, ஆதரவும் இல்லை. சரி,
அல்லாவின் கருணை. நான் காஜியாரிடம் சென்று பேசி நிக்கா செய்து கொள்கிறேன். நாளை என் கடமையாற்றச் செல்ல வேண்டும். வெளியூர் போக வேண்டியிருக்கிறது. அங்கே மக்கள் புயலால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு உரிய உதவிகளை செய்ய நாங்கள் 3 சகோதரர்களும் அங்கே செல்ல இருக்கிறோம். பணிபுரிய நானும் வருகிறேன். நீயுமா? வரலாம். புறப்படு எங்களுடன். வா, வெளியே போகலாம். 2 நாள் கஷ்டப்பட்டு நாம் இங்கே வந்திருக்கோம். இன்னும் 2 நாள் கஷ்டப்பட்டால் பக்கத்து ஊருக்கு போகலாம். பார் எப்படி கொஞ்சுகிறான். அவனுக்கு மனைவியும் அமைந்து விட்டாள், வீடும் கூட அமைந்து விட்டது. நமக்கு மட்டும் ஒன்றுமில்லை. தம்பியை கெடுப்பதற்கு யோசிக்கிறேன். போட்ட திட்டப்படி வீட்டை விட்டு இதுவரை அவனை வெளியே கொண்டு வந்து விட்டோம். மேலே சொல்லு. கபீர் யோசிக்க விடு. சைத்தானுக்கு மேல் சைத்தான் உன் அண்ணன். என்னை பற்றி கேட்கவில்லையே. நான் யார் என்றும் எங்கிருந்தவள் என்றும். இந்த பெண்ணின் மனது நல்லவளாக வாழ நினைக்கிறதோ அதை கண்கள் சொல்லும். களங்கமில்லாத அவள் முகத்திலேயே தெரியும். உன்னை பார்த்த பிறகு உன் முன் வரலாறு தேவையில்லை. பாராட்டி பேச நான் அறியேன். பெண்மைக்கு நீங்கள் பெருமதிப்பு தந்தீர்கள். உண்மையைத்தான் சொன்னேன். உள்ளங்கள் பேசிவிட்டன. உணர்வுகள் நம்மை இணைத்தன. அன்புக்கு அடிமையாகிவிட்டேன். அறிமுகம் தேவையில்லை. ஃபர்சாலா, ஆச்சரியம், அதிசயம். நல்ல மனைவி அமைவதெல்லாம் ஒருவனின் அதிர்ஷ்டம்தான். போதும், உன்னை கொடுத்தது அந்த அல்லாவின் கருணைதான். என் எஜமானே. அமீர், வா போகலாம். போகலாம். அல்லாவின் நினைப்புகள் எப்படியோ, ஆனால் நம் நினைப்பு ஒன்றுதான். நம் தம்பி சேர்த்து வைத்திருக்கும் பொருள் ஏராளம். அதிலே அவன் தருவது போதாது. போதவே போதாது. மொத்தமாக அவன் சேர்த்து வைத்திருப்பதெல்லாம் நமக்குதான், நமக்கு மட்டும்தான். காசீருக்கு சொல்லுவோம் ஒரு பொய் கதையை. தம்பியும் அவளும் கடும் புயலில் செத்தார்கள் என்று. கபீர், நாம் இருக்க அவனுக்கு மனைவி ஒரு கேடா? கபீர் அவனும் அவளும் உயிரோடு இருந்தால் நமக்கு வாழ்வில்லை, வசதி இல்லை, பொருள் இல்லை, எதுவும் இல்லை. பொருத்தமாக சொன்னாய். புறப்படலாம். வா. கபீர், என்ன கையில் கத்தி? பொறுக்கவில்லை பொண்டாட்டியுடன் நீ கொஞ்சுவது எங்கள் கண்களுக்கு. போதுமடா கொஞ்சியது. நாங்கள் வாழாமல் நீ மட்டும் வாழ்வதா? தம்பி உன்னை நம்பியவளையும் சேர்த்து கழுத்தை அறுக்கிறேன். இன்னும் நீ இருப்பது ரசிப்பது பார்த்து நாங்கள் துடிப்பது பொறுக்காது, சகிக்காது, நடக்காது. இல்லை, இருங்கள், இருங்கள். உங்கள் பொறாமை, உங்கள் பேராசை உங்கள் கண்களை மறைக்கிறது. ஆமா அண்ணா, கொடுமை, மோசம், இது சூது, ஷராப் நேர்மைக்கு தடை போட்டு விட்டது. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். கதையை நிறுத்தி விட்டாயே, மேலே சொல். அண்ணன்கள் 2 பேரும் தம்பியை கொன்று விட்டார்களா?
பேச மாட்டேன் என்கிறாயே, என்ன விஷயம்? பாருங்கள் ஹுசூர், இரவு முடிந்தது, காலை வந்தது, வாய் அடைத்து விட்டது. காலை விடிந்தது கூட கவனத்திற்கு வரவில்லை. நான் கதையை ரசித்ததா? ஏன் ஹுசூர், முடிக்கவில்லை என்று கோபமா? இது கோபம் இல்லாமல் வேறென்ன? நீ எப்போதும் கதையை இப்படித்தான் நிறுத்துகிறாய். அடுத்து என்ன என்ற ஆவலை தூண்டிவிட்டு. ஏன் ஹுசூர், சுவையாக சொன்னது கூட என் குற்றமா? குற்றம் அவர்கள் அடைந்த ஏமாற்றங்களின் வெளிப்பாடுகள். கதையின் போக்கு அப்படி. தங்கள் ஆணைப்படி நான் கொல்லப்பட்டால் நாளை உலகம் நம் கதையை இப்படித்தான் வியப்போடு சொல்லும். ஆணைப்படி வந்திருக்கிறார்கள் அங்கே. இல்லை. ஆவலை தூண்டும் இந்த கதையை நீ முடிக்கும் வரை ஒரு இரவு ஒரு பகல் உன் வாழ்க்கை நீட்டிக்கப்படுகிறது. மிக்க நன்றி. அலிஃப் லைலா அலிஃப் லைலா கதை கேளி. அலிஃப் லைலா அலிஃப் லைலா கதை கேளி. ஆயிரத்தோரு இரவுகள் அரண்மனை ராணி சொன்ன கதை, அனைவரும் விரும்பும் நல்ல கதை.